முழுமை அறிவு என்கிற பெயரில் நாங்கள் ஒரு அமைப்பை உருவாக்கி வாரந்தோறும் ஆன்மீகம், தத்துவம், யோகம், தியானம், இலக்கியம், கலைகள், நவீன கலைகள் எல்லாவற்றிலையும் பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இந்த பயிற்சி வகுப்புகளில் தத்துவத்திற்கான பயிற்சி வகுப்புகள் சிலது இருக்குது. சைவ சித்தாந்தம், பௌத்த சித்தாந்தம், இஸ்லாமிய சூஃபி சித்தாந்தம், இப்படி பல சித்தாந்தங்களை கற்றுக் கொடுக்குறோம். இதை கற்றுக் கொடுக்கறதுக்கான காரணங்கள் என்னென்றா, இவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்மகிட்ட கிடையாது. தத்துவத்தை அதுக்கான ஒரு லாஜிக்கோடு தான் கற்றுக்கொள்ள முடியும். தத்துவத்தை ஒருபோதும் நீங்கள் உதிரி வரிகளாக கற்றுக்கொள்ள முடியாது. தத்துவத்தை தெரிந்து கொள்வது வேறு, தத்துவத்தை புரிந்து தத்துவ சிந்தனைக்குள்ளே போவது வேறு. இந்த வேறுபாடு ரொம்ப முக்கியம். இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மேடை பேச்சுக்களை நீங்கள் கேட்டிங்கன்னா தத்துவ முத்துக்கள் அப்படின்னு எடுத்து விடுவாங்க, கொட்டேஷன்ஸ். அது தத்துவம் கிடையாது. பெர்னார்ட் ஷாவோ, ரஸ்ஸலோ அல்ல அப்துல் கலாமோ சொன்ன கொட்டேஷன்ஸ்லாம் தத்துவம் கிடையாது. தத்துவம் என்பது படிப்படியான லாஜிக்கல் சிஸ்டத்தை தான் நீங்கள் தத்துவம்னு சொல்கிறீங்க. அதை கற்றுக்கொள்வதற்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது, ஒரு மரபு இருக்குது, ஒரு முறைமை இருக்குது. அந்த மெத்தடாலஜி வழியாக அந்த தத்துவத்தை படிப்படியாக லாஜிக்கலாக அணுகுவது எப்படின்னு கற்றுக்கொள்வதற்கு தான் தத்துவம் தேவைப்படுது. அதைத்தான் நான் கற்றுக் கொடுக்குறோம். அதை பல வகுப்புகள் வழியாக கற்றுக் கொடுக்குறோம். இன்றைக்கி நம்முடைய கல்வி முறையில் அதை கற்றுக் கொடுக்க முடியாது, அதுக்கான இடம் கிடையாது. புத்தகத்தை படி, மனப்பாடம் பண்ணு, உரிய பகுதிகளை திருப்பி அப்படியே எழுது, உனக்கு முதல் மதிப்பெண். அது அங்குள்ள கல்வி. அந்த கல்வியில் இந்த லாஜிக்கல் தாட், அப்ஸ்ட்ராக்ட் தாட் என்று சொல்லப்படக்கூடிய நுண் சிந்தனை விடுபட்டு போகிறது என்பதனால் இதை சொல்லிக் கொடுக்கணும். இதை கற்றுக்கொள்வதனால ஒவ்வொரு துறையிலே உங்களுக்கு ஒரு நுண் சிந்தனை வருகிறது. எதுவாக இருந்தாலும் ஒரு உதாரணம் நான் சொல்லதா இருந்தால், என்னுடைய திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர், மலையாள திரைப்பட தயாரிப்பாளர், பெரிய கார் நிறுவனத்துடைய தலைவர், அதாவது கார் விநியோகஸ்தர். அவர் விநியோகம் செய்யக்கூடிய கார்களில் ஒன்று தொடர்ந்து தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது தானாகவே. ஆகவே அவர் இது ஏன் அந்த காரை திரும்பி வாங்கிட்டாங்க, ஏன் தீப்பற்றி எரியன்னு கண்டுபிடிச்சு அந்த பிழையை சரி செய்த பிறகு வேறு மாடலாக அதை வெளியே இறக்கணும். இவருக்கு உற்பத்தி நிறுவனம் ஏன் தீப்பற்றி எரிய கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கேள்வியை கொடுக்குது. இவர் அதை நூற்றுக்கணக்கான இந்திய பொறியாளர்கிட்ட கேட்குறாங்க. அவங்க காரை அக்கா கழட்டி திரும்பி மாட்டுறாங்க, பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க. திருப்பி அதான் பண்ணுறாங்க. ஓட்டி பார்க்குறாங்க, பல 1000 கிலோமீட்டர் ஓட்டி பார்க்குறாங்க, ஓடுது, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் 1000ல் ஒரு கார் தீப்பிடிச்சிட்டு இருக்குது. ஏன் அதை கண்டுபிடிக்க தெரியல. அதன் பிறகு அவர் சொன்னார், கொரியாவிலிருந்து சில என்ஜினியர்களை வரவழைச்சி 3 கோடி ரூபாய் கொடுத்து அவர்கள் இங்கே 1 வாரம் 10 வாரம் தங்கி இந்த காரை பரிசீலித்து அவர் ஒரு தீர்வு கொடுக்குறாங்க. அவர் சொன்னதிலிருந்து எனக்கு புரிந்து கொண்டது, காருடைய வெப்பத்தை அது தன்னுடைய உடலுக்கு அனுப்பி அந்த உடல்லேருந்து அந்த வெப்பமாக குளிர்கிறது. அப்படி காருடைய வெப்பம் உடலுக்கு வரும்போது இந்திய சூழலில் அந்த மேல் பகுதிக்கு அதிகமான சூடு வந்துருச்சுன்னா அந்த காரோட உடலுக்கும் இதுக்கு நடுவில் ஒரு ரப்பர் பீடிங் வந்து தீப்பற்றி தெரிகிறது. அப்போது அவர் என்று சொன்னார், இங்கே கார் என்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க, காருடைய தத்துவம் தெரிந்தவள் கிடையாது. இப்படி சொன்னார். காரின் தத்துவம் அறியல. இன்னும் சுவாரஸ்யமான விஷயம், அவர் 4ஆம் வகுப்பு மட்டும்தான் படித்தவர், இஸ்லாமியர். 4 வகுப்பு தான் படித்திருக்கிறார், பெருங்கோடீஸ்வரர். அவர் சொல்கிறார், காருடைய தத்துவம் தெரியாது. ஒரு விமானத்தில் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன், திருப்பி சொல்லிட்டார், காரின் தத்துவம் அறியல அப்படிங்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. காரின் தத்துவம், வெப்ப கடத்தல் என்பது தத்துவம், உராய்வு என்பது தத்துவம். இந்த தத்துவங்கள் அடிப்படையில் ஒரு கார் ஓடிட்டு இருக்கு. அந்த தத்துவத்தை தெரிஞ்சால் தான் காரை உண்மையில் தெரிஞ்சவங்க. காரை எல்லா உறுப்பும் உங்களுக்கு தெரியும், திருப்பி மாட்ட தெரியும், கரெக்டாக தெரியும்னா நீங்கள் காரை தெரிஞ்சவர் அல்ல. இதைத்தான் தத்துவ கல்வியாக இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி எல்லா துறைக்கும் அடிப்படையான தத்துவம் இருக்குது. தத்துவ கல்வி என்பது அந்த தர்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய கல்வி. அது எல்லா துறையும் அடிப்படைகளை புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும். இந்த கல்வியை தான் தத்துவ கல்வியாக கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதில் இந்திய தத்துவம் வேறு,
மேலை தத்துவம் வேறு. இன்னொரு பெரிய தத்துவ மரபு இருக்குது, சீன தத்துவம். அதை இங்கே கற்றுக் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆனால் உலக சிந்தனையோட மிகப்பெரிய பகுதிகள் ஒன்று சீன தத்துவம். இந்திய தத்துவத்திற்கு ஒரு நீண்ட மரபு இருக்கிறது. அது மதத்தோடு இணைந்திருக்கிறது. ஆகவே அது மத தத்துவம் என்று அழைக்கப்படுகிறது. பெரும்பாலும் மத நிறுவனங்களால் தான் அது பேணி கொண்டு வரப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அது மத தத்துவம் அல்ல. அதை பிரபஞ்ச தத்துவமாக, வாழ்க்கை தத்துவமாக இன்றைக்கு ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக் கொடுப்பவருக்கு அந்த பிரஜை இருக்க வேண்டும், தான் கற்றுக் கொடுப்பது மதம் அல்ல தத்துவம் என்று. அது இந்திய அளவிலேயே மிக குறைவாக தான் இருக்கிறது. தமிழகத்திலே அநேகமாக கிடையாது. என்ன காரணம் என்றால், மதத்தை கற்றுக் கொடுப்பதாக ஒருவர் வந்தால் அந்த ஆசிரியருக்கு ஒரு அதீதமான மதிப்பு கிடைக்கிறது. அவர் ஞான குருவுடைய தோரணை அவருக்கு வருகிறது. அவர் அதற்கான தோற்றத்தோடு வரலாம். விபூதியெல்லாம் வைத்து, சில சடமுடியெல்லாம் வைத்திருப்பாங்க, அந்த பலவிதமான ஆடைகளெல்லாம் அணிந்து கொண்டு தத்துவத்தை கற்றுக் கொடுக்க ஒரு ஆசிரியர் சாதாரணமாக என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டு கூட வரலாம். அவருக்கு அந்த அதீத மரியாதை வராது. ஆகவே எப்படியோ தத்துவத்தை கற்றுக் கொடுக்க முயலக்கூடியவர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மதத்தை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மதத்தை, அந்த மதத்துடைய ஆச்சாரங்கள், அந்த மதத்துடைய நம்பிக்கைகள் ஆகியவற்றிலிருந்து முற்றிலும் பிரித்து கற்றுக் கொடுக்க முடியாது. சில ஆச்சாரங்களை விளக்கலாம், சில நம்பிக்கைகளை விளக்கலாம், ஆனால் எப்படி அதெல்லாம் சேர்ந்தா இருக்கும். ஆனால் தத்துவம் அப்படி கிடையாது. தத்துவம் என்பது தூய தர்க்கம் மட்டும்தான். அந்த தர்க்கத்தை தாண்டி போகக்கூடிய ஒரு உள்ளுணர்வு உண்டு. அது மாணவன் அடைய வேண்டிய, அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அதை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை தேடி கண்டடைந்து அதை கற்றுக் கொடுக்கணும். அதாவது ஒருவன் சைவனாக இல்லாமல் இருந்து சைவ சித்தாந்தம் கற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவர் வைணவனாக இல்லாமல் இருந்து விசிஷ்டாத்வைதத்தை கற்றுக்கொள்ள முடியுமா? ஒருவன் அத்வைதியாக இல்லாமல் இருந்து அத்வைத சிந்தனை கற்றுக்கொள்ள முடியுமா? அப்படி முடியும் என்றால் தான் அது தத்துவ கல்வி. அப்படி கற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவன் பின்னாளில் அத்வைதியோ சைவனோ வைணவனோ ஆகலாம். அது அவன் அறிவின் பாதை வழியாக வந்து சேரக்கூடிய இடம். ஆனால் முன்னாடி அந்த நிபந்தனை இருக்கக்கூடாது. விபூதி போட்டுக்கோ, குளிச்சுட்டு வந்து உட்காரு, காலில் விழுந்து கும்பிடு, பிரசாதம் வாங்கிக்கோ, வாய் பற்றி தான் நீ பேசணும் என்றெல்லாம் ஒருத்தர் நிபந்தனை விதிக்க ஆரம்பித்து அங்கே தத்துவ கல்வி இருக்காது. தத்துவ கல்விக்கு அந்த அடிப்படைகளே கிடையாது. தத்துவ கல்வி என்றைக்குமே தன்னளவில் ஒரு சுதந்திரமான தர்க்கபூர்வமான ஒன்றாகத்தான் இருக்க முடியும். இந்த வேறுபாடு, இந்த பிரிவினை ஐரோப்பாவிலே 17ஆம் நூற்றாண்டிலே தொடங்கிவிட்டது. அங்கே ஐரோப்பிய சிந்தனையுடைய 2 பிரிவுகளாக இருக்கக்கூடியவை, ஒன்று கிரேக்க சிந்தனை, இன்னொன்று அராமிக் தாட் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ சிந்தனை. இந்த 2மே மதங்களில் இருந்து உருவானவை தான். கிரேக்க மதத்திலிருந்து அது, கிறிஸ்தவ மதத்திலிருந்து இது. அது 2ஐயுமே மதத்திலிருந்து அவர்கள் பிரித்து தத்துவமாக மட்டுமே பார்க்க ஆரம்பித்தார். கிரேக்க சிந்தனையை கிரேக்க மதத்திலிருந்து பிரித்து வெறும் தத்துவமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தார். அது எளிது, ஏனென்றால் கிரேக்க மதம் ஏற்கனவே இல்லாமல் ஆகிவிட்டிருந்தது. கிறிஸ்தவ மதம் மிகப்பெரிய அமைப்புகளாக நம்பிக்கையாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கூட கிறிஸ்தவ மதத்திலிருந்து அடிப்படை சிந்தனைகளை, தத்துவங்களை பிரித்தெடுத்து வெறும் தத்துவமாக பயில ஆரம்பித்தார். செயின்ட் அகஸ்டின் போன்றவருடைய சிந்தனைகள் வெறும் தத்துவமாக எடுத்து பிளேட்டோ மரபுடைய இணைத்தெல்லாம் அதை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இந்த மாற்றம் நிகழ்ந்த பிறகுதான் தூய தத்துவத்திலே மிகப்பெரிய புரட்சி அங்கே நடந்தது. இமானுவேல் காண்ட், ஹெகல், குரோச்சே, நீட்சே என்று பல வகையான தத்துவ அறிஞர்கள் அங்கே உருவாகி ஐரோப்பிய தத்துவம் என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது. அந்த வளர்ச்சி இந்தியாவிலே நாம் பேசிக்கொண்டிருக்க இந்த நிமிடம் வரைக்கும் நடைபெறவில்லை. அதற்கான சில முயற்சிகள் இங்கே நடந்தன. குறிப்பாக இந்திய மறுமலர்ச்சி காலகட்டத்தில் ஓரளவுக்கு அந்த முயற்சியை முன்னெடுத்த அறிஞர்கள் சிலர் இருக்கிறார்கள். எஸ்என் தாஸ்குப்தா முக்கியமானவர், டாக்டர் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள், நடராஜகுரு
அதை ஒரு பெரிய அமைப்பாக முன்னெடுக்க வேண்டும் என்று நினைத்து ஈஸ்ட் வெஸ்ட் யூனிவர்சிட்டி என்ற அமைப்பை தொடங்கினார். ஆனால் இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு இந்தியாவிலே நிதி உதவிகள் கிடைப்பதில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. பணக்காரர்கள் சாமி கும்பிடுறதுக்கு கொடுக்கக்கூடிய காசு ஒருபோதும் தத்துவ கல்வி கொடுக்க மாட்டாங்க. ஆகவே இந்த மாதிரி முயற்சிகள் எதுவுமே பெரிய அளவில் நிகழாமல் போய்விட்டன. கல்வித்துறையில் சில விஷயங்கள் நடந்தன. இன்றைக்கு தமிழகத்தில் எந்த கல்வித்துறையிலும் எந்த கல்லூரி நிலையத்திலும் தத்துவத்தை கற்க முடியாது. அதற்கான ஆசிரியர்கள் இங்கே கிடையாது. ஆனால் கேரளத்திலே காலடி சங்கரா பல்கலைக்கழகம், ஆந்திராவிலே வெங்கடேச பல்கலைக்கழகம், திருப்பதி பல்கலைக்கழகம் போன்றவற்றில் தத்துவ கல்வி சரியாக இருக்கிற சொல்லுங்கள். ஆனால் அங்கே கூட தத்துவ பாடம் தான் கற்றுக் கொடுக்க முடியும், தத்துவ சிந்தனை கற்றுக் கொடுக்க முடியாது. அதற்கு ஒரு வகையான குருகுல அமைப்பு தான் தேவை. ஒரு விவாத கல்வியாக அது வர முடியும். பாடத்திட்டம் பாடம் பயின்று பரீட்சை எழுதுறது என்றாலே அது வேறொரு வகையாக மாறிவிடுகிறது. அந்த மாற்று அமைப்பு இங்கே உருவாகவே இல்லை. எளிமையாக சொல்கிறேனே, ஒரு தத்துவ கட்டுரை எழுதிட்டிங்கன்னா அதை பிரசுரிப்பதற்கு இந்தியாவிலே பத்திரிகைகள் கிடையாது, இந்திய அளவில் பத்திரிகை கிடையாது, தத்துவ பத்திரிகை கிடையாது. தமிழகத்திலே ஒரு தத்துவ பத்திரிகை கிடையாது. ஒரு தத்துவ கட்டுரை எழுதுனா அதை என்ன செய்வது என்பது கூட இன்றைக்கு பெரிய சிக்கல் தான். ஆகவே இவ்வளோ பெரிய ஒரு வெறுமை நமக்கு இருக்கிறது. நமக்கு செய்ய வேண்டிய பணி என்பது அதி பிரம்மாண்டமானதாக இருக்கிறது. அதை புலம்புவதற்கு பதிலாக சிறிய அளவிலேனும் செய்து பார்ப்போம். குறைந்தபட்சம் ஒரு சுடரை பொத்தி பாதுகாத்து கொண்டு போவது போல இதை கொஞ்ச அளவுக்கு சிலரிடம் கைமாற்றி விடுவோம் என்ற நம்பிக்கையிலே தான் இந்த தத்துவ வகுப்புகளை நடத்துகிறோம். மதத்திலிருந்து தத்துவத்தை தரித்தெடுத்து தத்துவம் மட்டுமாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கல்வி முறை அது. ஆர்வம் உள்ளவர்கள் சிலர் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து இது பரவும், வளரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.